வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. டிகேதார் இது யாருக்கான ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கான ஒரு ஆப். யூஸ்வலாக பில்டிங் கட்டுறதுக்கோ மற்ற கட்டட வேலைகளுக்கோ மேனுவலாக தேடி ஆளை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து தினமும் அவங்கள வர வச்சு அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு நேரங்காலம் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கான ஊதியம் கொடுக்கறதுலையுமே பெரும் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அந்த சிக்கல்கள்லாம் தவிர்த்தது தான் டிகேதார் ஆப். இதில் உங்களோட பிஸ்னஸை உங்களோட இதில் என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எத்தனை ஆட்கள் வேணும், எந்த மாதிரி ஆட்கள் வேணும், எவ்வளோ ஊதியம் உங்களால் கொடுக்க முடியுன்றது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அப்படி பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆட்கள் வச்சிருக்கிற கான்ட்ராக்டர்ஸோ சப் கான்ட்ராக்டர்ஸோ ஏன் அந்த ஆட்களை கூட பர்சனலாக உங்களை காண்டாக்ட் பண்ண முடியும். அப்படியே உங்களோட பிஸ்னஸை நேரத்துக்கு முடிச்சு கொடுக்கும், ப்ராஜெக்ட்ஸை சொன்ன நேரத்தில் முடிச்சு கொடுக்கும், உங்களோட லாபத்தை ரெட்டிப்பாக்கும். டிகேதார் ஆப் உங்களுக்கு பயன்பெறும். உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி வேலையை நம்பி இருக்கிற ஆட்களுக்குமே இது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஸோ நான் இதை லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். டீசல் ஹரிஷ் கல்யாண், அதுல ரவி, சாய்குமார் மற்றும் பலர் நடிச்சு திபு நினான் தாமஸ் அவர்களின் இசையில் சண்முகமுத்துசாமி இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. தேர்ட் ஐ என்டர்டைன்மெண்ட் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஆன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வடசென்னை கடலோரத்தில் இருக்கிற மீனவர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் தான். இதுக்கு நடுவில் அந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில் இருக்கிற ஒரு பெரும் வில்லன் தன்னோட தனிப்பட்ட ஆசைக்காக அரசாங்கத்தை ஏமாற்றி அந்த மீனவ குப்பங்கள் எல்லாத்தையுமே ஒழிச்சு அங்கே ஒரு தனியார் துறைமுகம் கொண்டு வரணும்னு நினைக்கிறான். அதுக்கான பல விஷயங்களை பல வருஷமாக அவன் செஞ்சுட்டு இருக்கான். அது தெரியாமல் இருக்கிற ஹீரோட அப்பா அவனோட கை கொடுத்து பல வேலைகள் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் தேவைப்பட மாட்டாருனோன்னா ஹீரோவையும் மீனவர் குப்பங்களையும் அவங்க அப்பாவையுமே சேர்த்து எல்லாத்தையும் பழி வாங்குறான். கடைசியில் ஹீரோ அதை முறியடிச்சானா இல்லையா அப்படின்றது தான், மீனவர்களாக காப்பாற்றினானா இல்லையான்றது தான் இந்த படத்தோட முடிவு. ரொம்ப அருமையான ஒரு ஒன்லைனு, ரொம்ப அருமையான ஸ்டோரி. இதை ப்ரெசென்ட் பண்ண விதம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு தான் நான் பார்க்கணும். படத்தில் என்னெல்லாம் பிடிச்சிருக்கு போகிறதுக்கு முன்னாடி, மேக்னெட்டிக் கேப்சர் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி கம்பெனி தான். நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸையோ பிராண்ட்ஸையோ ஆட் ஃபிலிம்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு மிகச்சிறந்த இடம் தான் மேக்னெட்டிக் கேப்சர். அவங்க உங்களோட ப்ராடக்ட்ஸையும் பிராண்ட்ஸையும் க்ரியேட்டிவாகவும் ப்ரெசென்டபுளாகவும் உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் நடக்கிற எந்த விதமான நல்ல விஷயமா இருந்தாலும், அது வெட்டிங்காக இருக்கலாம், பலகாப்பாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அந்த எல்லா பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸையுமே உங்களுக்கான பியூட்டிஃபுல் மெமரிஸாக மாற்றி கொடுக்குறதுல மேக்னெட்டிக் கேப்சர் ஒரு பெரும் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே நீங்கள் கேட்டாலும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ மேலும் டீட்டெயில்ஸ்க்கு அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ டீசல் எனக்கு இந்த படத்தில் என்னெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கதை முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அற்புதமான ஒரு கதை. இது நிறையா ஆக்சுவலாக நம்ம பாதிக்கிறது வெளியில் தெரியுது. ஒரு சாதாரண பொதுஜன மக்கள் பாதிக்கிற விஷயங்கள் வெளியில் ரொம்ப ஈஸியாக தெரியும். பட் இந்த கடலோரத்தில் இருக்கிற அந்த மீனவர்கள் பிரச்சனை பெருசாக வெளியில் தெரியறது இல்லை. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து அதை அவன் சொல்லணும்னு நினச்சது ஒரு மிகப்பெரிய விஷயம். இது இந்த பிளாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த மியூசிக் ஒரு மிகப்பெரிய பங்காற்றிருக்குன்னு சொல்லணும். பாடல்கள் ஆல்ரெடி பீர் சாங் ரொம்ப நல்லா ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் திரைக்கு வரதிலே ஒரு கவனம் ஈர்த்துச்சுன்னு சொல்லணும். பட் அதை தாண்டி மற்ற பாடல்கள் ஓகேவா இருந்தது, குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் இந்த பாட்டை கம்பேர் பண்ணாமல் மற்ற பாடல் ஓகேவா இருந்தது. பின்னணி இசையும் நல்லா இருந்தது, குறை சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் தென் சினிமாட்டோகிராஃபி நடக்கிறதுமே பார்த்தீங்கன்னா 2014, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்படி பார்க்குறப்போ அந்த டைமில் நடந்த விஷயம், அந்த மாதிரி ஒரு சென்னையை காட்டுறதுல சினிமாட்டோகிராஃபி பெரும் பங்காட்டிருக்கு. கடலோரத்தையும் சரி மற்ற இடங்களையுமே காட்டுறதும் சரி ரொம்பவே நல்லா காட்டியிருக்காங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. அது மாதிரி ஆர்ட் டைரக்ஷன் நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன சிவத்தில் இருக்கிற போஸ்டர்ஸ் முதற்கொண்டு ரொம்ப கவனமாக அவங்க செயல்பட்டு இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த சென்னையை காட்டுறதுக்கான அவங்களோட முயற்சி நல்லாவே தெரியுது. அதுவும் நல்லா இருந்தது. அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு வினய் இருந்தார், ஒரு மெயின் வில்லன். அதுக்கப்புறம் விவேக் பிரசன்னா, அவர் இன்னொரு வில்லன். அந்த மாதிரி மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். சாய்குமாராக இருக்கட்டும், ரொம்ப பிரமாதமான ஒரு பர்ஃபார்மன்ஸு. காளிவெங்கட்டுக்கெல்லாம் ஒரு வந்த சீன்ஸ் ஜஸ்டிஃபைடாக பண்ணியிருந்தார். அது மாதிரி கருணாசும் சரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதை சிறப்பாக கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லணும். ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம கேட்குறப்ப தான் அது பெரிய மனக்குறை. அந்த குறையை சொல்கிறதுக்கு முன்னாடி ப்ரெசன்டென்ஸ் இவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலி மார்க்கெட்டிங் கம்பெனி தான். நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் அது ஸ்மால் ஸ்கேலோ பிக் ஸ்கேலோ உங்களோட ப்ராடக்ட்ஸோ உங்கள் பிராண்ட்ஸோ எதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நினச்சாலும் அதுக்கு ப்ரெசென்டென்ஸ் உங்களுக்கு பெரிய உதவியாக இருப்பாங்க. நீங்கள் உங்களோட பிஸ்னஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். மக்கள்கிட்ட அவங்களோட மொபைல் கிட்டே அதாவது முன்னாடியில் வீட்டு வாசலில் டெலிவரி பண்ணுவாங்களா, இப்போலாம் மொபைல் மூலியமாகவே அவங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ அந்த விதத்தில் சோஷியல் மீடியா மூலியமாக எல்லா விதத்துலையும் அவங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ உங்களுக்கான கஸ்டமர்ஸ், உங்களுக்கான ஆடியன்ஸ் யாருன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட சேர்க்குற ஒரு பெரிய வேலையை தான் நம்ம ப்ரெசென்ட்டாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ மேலும் டீட்டெயில்ஸ்க்கு அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட லிங்கை தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு டீசல் என்ன பிடிச்சிருந்தது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். என்ன இன்னும் பெட்டராக பண்ணிக்கலாம், நிறைய விஷயம் பெட்டராக பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஒரு அருமையான ஸ்டோரி. அந்த கதை இந்த சீரியஸ் காலத்துக்குள்ளே ஆரம்பிச்சதுலேருந்தே அந்த சீரியஸ் காலத்துக்குள்ளே தான் ட்ராவல் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ எதுக்கு இங்கே சம்மந்தமே இல்லாத ஒரு லவ் ஸ்டோரி.
எனக்கு அது ஒரு மிகப்பெரிய குறையாக தெரிஞ்சது. ஏன்னா அது ரொம்பவே வந்து இந்த படத்துக்கும் அதுக்கும் செட் ஆகாத மாதிரி ஒரு சீரியஸாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறப்போ அது சம்மந்தமே இல்லாமல் எங்கெங்கே ட்ராவல் பண்ணோம். நிறைய இடங்கள் வந்துட்டு அந்த அந்த பேரே நம்மளுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும். முக்கியமாக அத்துல் அரவி அவங்க வந்துட்டு அந்த கேரக்டருக்குள்ளேயே உட்கார மாட்டாங்க. ஒரு மாதிரி தனியாக வியர்டாகவே இருப்பாங்க. அண்ட் தென் அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த காதல் வரது அதெல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக டே அநியாயம் பண்ணாதீங்கன்னு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த லவ் போர்ஷன் தேவையே கிடையாது. அந்த ரைட்டிங்லாம் அதை தூக்கியிருக்கலாம். அதை தூக்கியிருந்தால் மேலும் இன்னுமே படம் கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்திருக்கும். இன்னும் படம் கொஞ்சம் சீரியஸாக ட்ராவல் ஆயிருக்கும்னு தோணுச்சு. செகண்ட் ஆஃப் அதாவது இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் பிளாட் அப்படின்ற முடிவில் ஹரிஷ் கல்யாணம் ஒரு மாஸ் ஹீரோவாக காட்டணும் அப்படின்றதுல முடிவாக இருக்காங்க. பட் அந்த கேரக்டருக்கு அந்த டீசல் வாசு அப்படின்ற அந்த கேரக்டருக்கு வந்து ஹரிஷ் கல்யாண் வந்து கேப்பபிளா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். ஏன்னா படத்தில் வர ஆரம்பிக்கிற கொஞ்ச நேரத்தில் அவர் என்னெல்லாம் செஞ்சார், அதாவது ஒரு பெரிய பிளான் நடந்துட்டு இருக்கும். இவரை வந்து ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருப்பாங்க. அவர் அங்கேயே நீங்கள் வரதுக்குள்ளே இதெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு எல்லாரும் பயப்படுறதுலாம் வந்து நம்மளுக்கு என்னடா டே சில்லித்தனமாக பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த கேரக்டருக்கான பொட்டன்ஷியல் வந்து ஹரிஷ்க்கு அந்த டைமில் நம்மளுக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. பெருசாக கேப்பபிள் இருந்த மாதிரி காட்ட மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாம் செகண்ட் ஹாஃப்லாம் ஓரளவுக்கு இவங்க பிளான் பண்ணும்போது லிட்ரலி அந்த பிளானிங் ஐடியாவிலேருந்து அந்த எக்ஸிக்யூஷன் ஆகி கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் வரைக்கும் லிட்ரலி நம்மளுக்கு தளபதி கத்தி படத்தில் என்ன பண்ணாரோ அது மாதிரி ஒரு விஷயம் தான். அங்கேயும் பைப் இருக்கும், இங்கேயும் பைப் இருக்கும், அங்கேயும் தண்ணி பிரச்சனை இருக்கும், இங்கேயும் தண்ணி பிரச்சனை வச்சு ஒரு விஷயம் நடத்துவாங்க. அங்கேயும் வந்து மக்களை வச்சு தான் அதை பிரச்சனை பண்ணுவோம், இங்கேயும் மக்களை வச்சு தான் பிரச்சனை பண்ணுவாங்க. கடைசியில் ப்ரெஸ் மூலியமாக எல்லா மக்கள்கிட்ட பேசி மக்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்துடும். அதாவது அதுக்கு முன்னாடி மக்களோட கோவத்தை பதிவு பண்ணியிருப்பாங்க. அதே மக்கள் வந்து அவங்க சப்போர்ட் பண்ண மாதிரி லிட்ரலி அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ்க்கு பிஃபோர்ல ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு 20 to 40 மினிட்ஸ் வந்து அப்படியே லிட்டரலி கத்தி படத்தோட கான்செப்ட் வந்தனால அது பெருசா அந்த கத்தி படம் வந்து ஏன் நம்மளுக்கு எஃபெக்டிவா அந்த இடத்துல தோணுச்சுன்னா அந்த எமோஷனல் கனெக்ட் அவ்வளோ நாளா இதுல எமோஷனல் கனெக்டே இல்லை. இது வந்து அந்த டீசல் பெட்ரோல் க்ரூட் ஆயில் இந்த மாதிரி விஷயங்களை நடக்கிற இந்த பிஸ்னஸை வந்து ரொம்ப தெளிவாக அதுவும் வடச்சென்னை மக்கள் வச்சு இவங்க எவ்வளோலாம் வந்து வியாபாரம் பார்க்குறாங்க, அங்குள்ள எத்தனை சமூகம் அளிக்கப்பட்டிருக்குன்ற விஷயத்துலலாம் அவங்க தியரட்டிக்கலாக நம்ம வெற்றிமாறன் சார் அவர்கள் குரலை கேட்குறப்போ ரொம்ப வலுவாக இருந்தது. அது திரைக்கதையாக அமைக்கிறப்போ அது அப்படியே வலுவிலேருந்து நம்மளுக்கு அது கனெக்ட் ஆகாதம ரொம்ப சினிமாத்தனமாக இருந்தது. எடிட்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப கேவலமாக இருக்கும். முதல் சீன் வந்து ஒரு மாதிரி கட்டுவாங்க, கட் பண்ணிட்டு ஒரு சீன் இந்த பக்கம் ஜம்ப் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேற மாதிரி இருக்கும். ஸோ எடிட்டிங்குமே இங்கே ஒரு மிகப்பெரிய குறை தான். ஸோ திரைக்கதையில் எழுத்தும் பிரச்சனைனா எடிட்டிங்கும் பிரச்சனையாக இருந்தது. ஸோ அதுவுமே வந்து பெருசாக செட் ஆகலை. ஓவர் ஒரு படத்தில் ஹீரோயின் எஃபிஷியேட்டாக இல்லை அப்படின்னா மற்ற எல்லாரும் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் அது பத்தாது. இதில் எல்லா கதாபாத்திரங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. பட் ஹரிஷ் கல்யாணோட அந்த மாஸ் பர்ஃபார்மன்ஸ்னு அவர் கொடுக்குறது அதுக்கேற்ற ஸ்டன்ஸும் இருக்காது. ஸோ அதுவுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆயிருக்காது. அதே மாதிரி ஹீரோயின் போர்ஷன் வரும்போது அந்த லவ் போர்ஷனும் பெருசாக ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ஸோ கம்ப்ளீட்டாக இது வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக, அதாவது ரொம்ப நல்லா ஒரு படமாக வர வேண்டியது பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக முடிஞ்சதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பெரும் காரணம். இதெல்லாம் எனக்கு இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. ஸோ இந்த படம் யார் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாணோட ஃபேன்ஸ் பார்க்கலாம். அண்ட் தென் இந்த கத்தி படம் மாதிரி பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு, பட் அந்த படம் மாதிரி இருக்காது, ஒரு 10% அந்த மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். மற்றபடி ஓடிடியில் வந்தால் பார்க்கணும்னா தாராளமாக ஓடிடியில் வந்து வாட்சபிள் தான், அந்த அளவுக்கு மோசம் கிடையாது. டியூடை விட இது பெட்டராக தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குது. மேபி டியூடை விட சில பேருக்குலாம் பிடிக்கும், பட் எனக்கு டியூடை விட இது கான்செப்ட்லையும் மேக்கிங்லையும் டியூடை விட இது ஓகேவாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் மக்களே, எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு மஜாவாக எக்ஸைட்டிங்காக ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் 60 கொடுப்பேன். ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான். ரைட்டிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருந்தா ஒரு நல்ல படமாக வந்திருக்க வேண்டியது. அவ்வளோதான் மக்களை, மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு நல்ல திரைப்படம், வேறு நல்ல விமர்சனம், வேறு ஒரு முன்னோட்டு உங்களை சந்திக்க விஜய் கிராதகன். இது நம்ம ஷோ ஃப்ரீல இருந்து போச்சு.